நம்ம பார்க்க போற இந்த மனுஷனுக்கு இப்படி ஒரு துன்பம் நம்ம வாழ்க்கையில நடக்க போகுதுன்றது அவர் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டார். எங்கேயோ படிச்சு சொந்த நாட்டுக்கு வந்த அவருக்கு மீண்டும் சனியை அந்த இடத்துல வச்சு அவருக்கு ஒரு வாழ்க்கையை தொலைக்க போகுதுன்றது அவர் கண்டிப்பா தெரிஞ்சிருக்காரு. அந்த மனுஷனுக்கு அப்படி என்ன துன்பம் நடந்துச்சு, அவர் வாழ்க்கையில அப்படி என்ன ஒரு கஷ்டமான நிலையில இருக்காருன்றத முழுமையா பார்க்க போறோம். வாங்க போலாம். சார், நான் சொல்ல போற மேட்ரு எல்லாமே ரியாலிட்டி தான். ஹலோ மைடியர், நான் உங்கள் காமெடி டெரரிஸ்ட். எல்லாரும் நல்லா இருப்பீங்க, நலமா இருப்பீங்க நான் நம்புறேன். சென்னை நங்கநல்லூரை சேர்ந்தவர் தான் ஜெகதீஸ்வரன். இவர் உக்ரைன் நாட்டில் தன்னுடைய மருத்துவ படிப்பு 1ஆம் ஆண்டை படிச்சுக்கிட்டு வந்திருக்காரு. 2022 ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் உச்சத்தில் இருக்கும்போது அங்கே இருந்தால் நம்மளுடைய உயிருக்கு ஆபத்தாயிரும்ன்ற ஒரே காரணத்துக்காண்டி சொந்த நாடான இந்தியாவுக்கு திரும்ப வந்திருக்காரு. திரும்ப வந்து அவருக்கு அவருடைய பெற்றோர்கள் வந்து திருமணம் செய்ய முடிவெடுத்திருக்காங்க. அப்படி திருமணம் செய்ய முடிவெடுத்து தான் யாமினின்ற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அவருக்கு ஒரு பெண் குழந்தையும் இருந்திருக்கு. நல்லா போய்கிட்டு இருந்தவங்க வாழ்க்கையில நண்பன் மூலமா வந்த ஒரு பொல்லாத சனியே அவர் வாழ்க்கையை இந்த நிலைமைக்கு கொண்டு போமான்னு அவர் நினைச்சு கூட பார்த்துக்க மாட்டாரு. அவருடைய நண்பனான மணிகண்டனுக்கு ரஷ்யாவில் வேலை கிடைச்சிருக்கு. மணிகண்டனுக்கு ஆனா ரஷ்ய மொழி தெரியாது. தன்னுடைய நண்பன் ஜெகதீஷுக்கு நல்லா ரஷ்ய மொழி தெரியுன்ற ஒரே காரணத்துக்காண்டி தன்னுடைய நண்பனை அன்பா பேசி கடந்த செப்டம்பர் மாதம் ரஷ்யாவுக்கு அழைச்சிட்டு போயிருக்காரு மணிகண்டன். ரஷ்யாவுக்கு போன ஜெகதீஸ்வரனும் மணிகண்டனும் விமான நிலையத்துல சோதிக்கும் போது அவங்க எதற்காக வந்திருக்காங்க, எங்கிருந்து வந்திருக்காங்கன்றத ரெக்கார்டுகளை பார்க்கும்போது ஜெகதீஸ்வரன் இதுக்கு முன்னாடி உக்ரைன்ல மருத்துவ படிப்பு படிச்சிருக்கிறத அந்த அதிகாரியை தெரிஞ்சிருக்காங்க. அந்த விஷயத்தை வச்சு பல கேள்விகளை கேட்கவும் அவங்களுக்குள்ள வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. இதனால மணிகண்டனையும் ஜெகதீஸ்வரனையும் ரஷ்யா காவல்துறையினர் கைது செஞ்சு சிறையில் அடைச்சிருக்காங்க. சிறையில் அடைச்சோடனே 10 நாட்கள்லயே மணிகண்டனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா ஜெகதீஸ்வரனை ரிலீஸ் பண்ணல. நாட்கள் ஆகிக்கிட்டே இருந்திருக்கு. ஒவ்வொரு நாளும் அவருக்கு நரகமா இருந்திருக்கு. 43 நாள் கழிச்சு சிறையில இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஜெகதீஸ்வரனை. மீண்டும் நம்ம வாழ்க்கை தொடங்க போது கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு சொந்த நாடு இந்தியாவுக்கு திரும்பணும் போகும்போது மறுவாட்ட விமான நிலையத்தை வச்சு ஜெகதீஸ்வரனை கடுமையா தாக்கி அந்த அதிகாரியை கைது பண்ணிட்டாங்க. எதுக்காக கைது பண்ணாங்கன்னா, ஜெகதீஸ்வரனுக்கு உக்ரைன் மொழியும் தெரியும், ரஷ்யா மொழியும் தெரியும். ஜெகதீஸ்வரன் உக்ரைன்ல படிச்ச ஒரே காரணத்துக்காண்டி அவரை கடுமையாகவும் மீண்டும் தாக்கி அவர் மேல பொய்யான வழக்கு, கிரிமினல் வழக்கை போட்டு அவரை அடிச்ச அடியில அவர் கோமா நிலைமைக்கு போகிற லெவல்ல இருக்காருன்னு அவங்க மனைவியான யாமினி சொல்றாங்க. இப்போ என்னன்னா, உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்க போர்ல ஒரு இந்திய மாணவன் பாதிக்கப்பட்டிருக்கிறதே இங்க கேள்வி. வந்திருக்கிற ஒரு உக்ரைன் மாணவனோ ஒரு ரஷ்யா மாணவனோ அந்த நாட்டை சேர்ந்தவனோ இருந்தாலும் பரவாயில்ல, ரஷ்யா மொழி தெரிஞ்ச ஒரு காரணத்துக்காண்டி ஜெகதீஸ்வரனுக்கு இந்த கொடுமை நேர்ந்திருக்குது. இந்தியாவில் இருந்து படிக்க போற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பயத்தை உண்டு பண்ணும். குற்றம் அறியாத ஜெகதீஸ்வரர் உயிருக்கு ஆபத்தான நிலையில ரஷ்யாவில் இருக்காரு. கண்டிப்பா பிரதமர் நரேந்திர மோடியா இருக்கட்டும், ரஷ்யாவின் இந்திய தூதரவா இருக்கட்டும், இப்போ இந்தியாவும் ரஷ்யாவும் நல்ல ஒரு நட்பான நாடா இருக்கு. கண்டிப்பா இந்த இதை நாங்கள் மிகவும் தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறோம். எல்லா தமிழர்கள் சார்பாக நான் கேட்குறேன், அவர் கண்டிப்பா நம்ம நாட்டுக்கு திரும்ப வரணும். ஏன்னா அவங்க மனைவி பிள்ளை கண்ணீரோடு அழுகுறாங்க. அவங்க அழுகிற பார்க்கும்போது நமக்கே வேதனையா இருக்கு. எந்த தப்பும் இல்லாத ஒரு மாணவனுக்கு வந்து இந்த ஒரு நிலைமை நடந்திருக்கிறது மிக கொடுமையான விஷயம். அவர் கண்டிப்பா வந்து அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இது வந்து முன்னெடுத்து வந்து நடவடிக்கை எடுக்கணும், மீட்டு கொண்டு வரணும்னு நான் மிகவும் தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். இதை பத்தி உங்களுடைய கருத்தை என்னன்றதை கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மீண்டும் சந்திப்போம். பாய் பாய்.